என்ஆர்எஃப்எம் சேனல் லவர்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா அந்த விளாக்ஸ் சேனல் பிடிக்காத ஆளே கிடையாதுன்னு நான் சொல்ல முடியும். அவங்களோட மொத்த யூடியூப் இன்கம் அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, டோட்டலாக என்ஆர்எஃப்எம் பிரதர்ஸ் வாய்ஸ் விளாக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ இன்கம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எண்டில் ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு என்ஆர்எஃப்எம் விளாக்ஸோட யூடியூப் வியூஸை வச்சு கால்குலேட் பண்ணலாம். அவங்களுக்கு பார்த்தா ஒரு 700K 1.3 மில்லியன். இந்த மாதத்தில் கொஞ்சம் வீடியோஸ் கம்மியாக தான் போட்டிருக்காங்க. ஷார்ட்ஸும் அவங்க எப்போவுமே இந்த சேனலில் ரெகுலராக போடுவாங்க. அது ஒரு சேலஞ்ச் வீடியோவாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அது 3 மில்லியன் 5 மில்லியன் 4 மில்லியன் 1 மில்லியன் 2 மில்லியன் எல்லா தடவையும் வர்ற மாதிரி எப்போவுமே அதிகமாக தான் வரும் அவங்க பிளாக்ஸுக்கு. அதுக்கடுத்தது என்ஆர்எஃப்எம் பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம ரெவன்யூ கடைசியாக கால்குலேட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ChatGPT சார்கிட்டையும் கேட்டு பார்க்கலாம், நம்ம கால்குலேட் பண்ணது இல்லாமல் அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். என்ஆர்எஃப்எம் பிரதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதில் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது போடுறாங்க. இந்த மாதத்தில் ஒரு 2-3 வீடியோ தான் போட்டிருக்காங்க. ஒரு 700 900 100K அந்த மாதிரி வந்திருக்கு. ஷார்ட்ஸில் வந்து பெருசாக வியூஸ் கிடையாது அதில். நம்ம அதனால் இதில் லாங் வீடியோஸ்க்கான வியூஸை மட்டும் வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்த சேனல் என்ன இருக்குது, என்ஆர்எஃப்எம் வாய்ஸ் இருக்குது இல்லையா. அப்போ என்ஆர்எஃப்எம் வாய்ஸோட சேனலில் எவ்வளோ இன்கம் வருது அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வியூஸை தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட சேனலில் வந்து இந்த வாய்ஸில் விளாக்ஸ் வெளியில் போகிறது வர்றது அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த மந்தில் எதுவுமே போடலை, பட் போன மந்த் போட்டது அந்த மாதிரி எல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம ஆவரேஜாக ஒரு எல்லாத்துலேயும் கால்குலேட் பண்ணால் 1 மில்லியன் பக்கத்தில் போகுது. 500 700K நம்ம ஆவரேஜாக எடுத்துக்குவோம். ஷார்ட்ஸும் போடுறாங்க. இதில் போடுற ஷார்ட்ஸுக்கும் நல்ல வியூஸே வருதுன்னே சொல்லலாம். 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் 7 மில்லியன் எல்லாம் கூட போயிருக்கு. அப்படிங்கும் பொழுது இந்த மந்த்துக்கானது பார்த்தீங்கன்னா ஒரு 50 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. நம்ம என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியில் தான் இவங்க எடுத்துக்குவாங்க. நம்ம இதில் லாங் வீடியோஸ்லாம் பார்த்தா 7 ரூபாயிலிருந்து 74 ரூபாய்ங்கும் போது நம்ம ஆவரேஜாக 37 ருபீஸ் எடுத்துக்குவோம், 37 ரூபா. ஷார்ட்ஸுக்கு 80 பைசாவே எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு இவங்களோட என்ஆர்எஃப்எம் விளாக்ஸோடது பார்த்தா 28 லட்சம் வியூஸ் போயிருக்கு. லாங் வீடியோஸ்க்கு 37 ரூபாய் 1000 வியூஸ்க்கு கொடுத்துருந்தாங்கன்னா 1,03,600 ரூபா அப்ராக்சிமேட்டாக வந்திருக்கும். கண்டிப்பாக நம்ம எல்லாமே மினிமமான அமௌண்ட் வச்சு தான் கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதில் ஷார்ட்ஸுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 7 கோடி வியூஸ் வந்துருந்துருச்சு. அதுக்கு வந்து 80 பைசா 1000 வியூஸ்க்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு 56,000 ரூபா அப்ராக்சிமேட்டாக வந்திருக்கும். இப்போ இதெல்லாம் டோட்டலாக கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எல்லா சேனலோட வியூஸையும் வச்சு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ஆர்எஃப்எம் பிரதர்ஸில் பார்த்தா 19,50,000 வியூஸ் அந்த லாங் வீடியோஸ்க்கு போயிருந்தது. அதுக்கு 37 ரூபா 1000 வியூஸ்க்கு கொடுத்துருந்தாங்கன்னா 72,150 ரூபா வந்திருக்கும். இதே வந்து அதில் ஷார்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால என்ஆர்எஃப்எம் வாய்ஸுக்கு போயிடலாம். என்ஆர்எஃப்எம் வாய்ஸில் பார்த்தா 7 லட்சம் வியூஸ் லாங் வீடியோஸ்க்கு வந்திருக்கு. 37 ரூபாய் 1000 வியூஸ்க்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 25,900 ரூபாய் வந்திருக்கும். அவங்களோட ஷார்ட்ஸும் கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா இதில் ஷார்ட்ஸ்லேயும் ஒரு ஆவரேஜான நல்ல வியூஸே போயிருக்கு என்ஆர்எஃப்எம் வாய்ஸில். ஏன்னா அதுலேயும் சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க இல்லையா. அதில் வந்து ஒரு 4,50,00,000 வியூஸ் வந்து ஷார்ட்ஸுக்கு போயிருக்கு. அப்படின்னா 80 பைசா 1000 வியூஸ்க்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு 36,000 ரூபா வந்து கண்டிப்பாக அப்ராக்சிமேட்டாக வந்துருந்துருக்கும் நம்ம என்ஆர்எஃப்எம் வாய்ஸுக்கு ஷார்ட்ஸுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் டோட்டலாக கால்குலேட் பண்ணி எவ்வளோ வருது, என்ஆர்எஃப்எம் டோட்டலாக ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா 25,900 ப்ளஸ். அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருந்தாங்க, 72,150 ப்ளஸ் 56,000 ப்ளஸ் 1,03,600 ரூபாய். இது எல்லாத்தையும் டோட்டலாக கால்குலேட் பண்ணோம்னா என்ஆர்எஃப்எம்க்கு வர்றது 2,93,650 ரூபா நம்மளோட கால்குலேஷன் படி போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம மினிமமாக 37 ருபீஸ் தான் வச்சு போடுறங்காட்டி வாரத்துக்கு கால்குலேட் பண்ணால் 73,412 ரூபா வருது. ஒரு நாளைக்கு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 10,487 ரூபா வருது. இதையவே நம்ம ChatGPT சார் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாமா வாங்க. என்ஆர்எஃப்எம் சேனல் பார்த்தா எஸ்டிமேட் AdSenseல மட்டும் விளாக்ஸ் வந்து 60 100 மில்லியன் வியூஸ் போகுதாமா. 18 40 லட்சம் எஸ்டிமேட்டாக ஏர்ன் பண்ணுவாங்களாமா என்ஆர்எஃப்எம் விளாக்ஸுக்கு மட்டும். என்ஆர்எஃப்எம் பிரதர்ஸ்க்கு வந்து 15 35 மில்லியன் போகுதாமா. 5 14 லட்சம் ஏர்ன் பண்ணுவாங்களாமா. என்ஆர்எஃப்எம் வாய்ஸ் வந்து 10 25 மில்லியன் போகுதா. 3 10 லட்சம் ஏர்ன் பண்ணுவாங்களாம். என்ஆர்எஃப்எம் ஃபேமிலி டோட்டலாக பார்த்தா டோட்டல் எஸ்டிமேட்டட் மந்த்லி இன்கம் ஆஃப் என்ஆர்எஃப்எம் வந்து யூடியூப் AdSenseல 26 லட்சத்திலிருந்து 66 லட்சம், பிராண்ட் டீல்ஸில் வந்து 10 லட்சத்திலிருந்து 35 லட்சம், அதர் இன்கம் வந்து ஒரு 2-8 லட்சம் ரூபா வருதான். எஸ்டிமேட்டட் டோட்டல் மந்த்லி ஏர்னிங்ஸ் வந்து 38 லட்சத்திலிருந்து 1.1 crore பெர் மந்த், இயருக்கு 4.5 crore to 13 crore பெர் இயர் அப்படின்னு வந்து நம்ம ChatGPT சார் சொல்லியிருக்காரு. இதில் நான் சொன்னது உண்மையா இல்லை இவர் சொன்னது உண்மையான்னு கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா நம்ம வந்து ஆவரேஜாக வச்சு கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம்.
அவங்க கெஸ் பண்ணுறது வந்து டோட்டலாக இவ்வளோ வரும், ஆட்சென்ஸு ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வச்சு அவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. எது உண்மையாக இருக்குன்னு கண்டிப்பாக அவங்க சேனலுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.